ஐஎம்க்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை தான் நம்ம ஐஎம் அப்படி இல்லைன்னா நான் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை தான் நம்ம ஐஎம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இறை சக்தியை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அந்த எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எளிதாக உங்களால் பெற முடியும். இந்த எனர்ஜியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த எனர்ஜி மூலயமா உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு மூலயமா உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மிக சுலபமாக உங்களால் பெற முடியும். இப்போது இந்த தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்து கண்களை மூடி உங்களுடைய மூச்சு காற்றை கவனிக்கணும். இப்போ இந்த ஐஎம் அப்படி இல்லைன்னா நான் இந்த ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம ஒரு மந்திர சொல்ல நம்ம பயன்படுத்தணும். பொதுவாக தியானத்தில் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிகிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு ஓம் இல்லை ரீம் அப்படின்னு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுவோம். அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஐஎம் அப்படி இல்லைன்னா நான் அப்படின்றத ஒரு மந்திர சொல்ல பயன்படுத்தி இந்த தியானம் முழுக்க நீங்கள் அதை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். ஐஎம் 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 அப்படின்னு மீண்டும் மீண்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த தியானம் முழுக்க நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் வரும். கண்ணு முன்னாடி தெரியும். அது பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கலாம், நிறைய நெகட்டிவான எண்ணங்களாக இருக்கலாம். அது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அது எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல், அதை எதையுமே கவனிக்காமல் முழு ஃபோக்கஸ்டோட நீங்கள் இந்த மந்திர சொல்லான ஐஎம்மை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐஎம் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது ஃபுல் ஃபோக்கஸ்டோடு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றாய் மறைய ஆரம்பிக்கும். ஒன்று ஒன்றா மறைஞ்சு 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 ஒரு ஸ்டேஜில் எந்த தாட்ஸும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுதான் டீப் மெடிடேஷன். அந்த டீப் மெடிடேஷன் அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. நம்ம டெய்லியும் இந்த மெடிடேஷனை பண்ண தான் அது வரும். அந்த டீப் ஸ்டேட்டை நீங்கள் வரும்போது உங்களுக்கு எந்த எண்ணங்களும் எந்த தாட்ஸுமே இருக்காது. அந்த இடத்துல தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை உங்களால் உணர முடியும். அது ஒரு சில பேருக்கு நிறைய வடிவங்களாக தெரியலாம். அது குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் ஒளி வடிவமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய உருவங்களாக இருக்கலாம், உங்களுடைய முகம் தெரியலாம். இல்லை எந்த ஒரு வடிவமுமே எனக்கு தெரியலை அப்படின்னாலும் அந்த டீப் ஸ்டேட் போகும்போது உங்களால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை உங்களால் உணர முடியும். ஏதாவது ஒரு தருணம் உங்களுக்கு அது உணர்த்தும். அந்த ஸ்டேட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய மனம் மிக தெளிவான ஒரு மனமாக இருக்கும். எந்த ஒரு பயமோ எந்த ஒரு குழப்பமோ இல்லாத மிக தெளிவான ஒரு மனமாக இருக்கும். என்னைக்கு நம்ம மனம் தெளிவாக இருக்கோ அப்போது நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் தெளிவு ஏற்படும். அந்த வேலைகள் சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும். சிறப்பாக செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும். அப்போ நம்ம மனம் தெளிவாக இருக்கணும்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை நம்ம உணரணும். அப்படி உணர்ந்த பின்னாடி நம்மளுக்கு மனம் தெளிவாகும். தெளிவானாலே நம்மளால் நம்ம செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் நல்ல வெற்றி காண முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இறை சக்தியை நீங்கள் உணர்ந்துட்டுனாலே அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஒரு அஃபர்மேஷனாக கூட நீங்கள் சொல்லலாம். அதுவுமே நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க,
ஐ எம் ரிச், ஐ எம் சக்ஸஸ்ஃபுல், ஐ எம் ஹெல்த்தி இப்படின்ற வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்தாலே அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து பலன் கிடைச்சிருக்காது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஐ எம் ரிச் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து எல்லாமே இந்த ரிச் இல்லை ஹெல்த்தி அப்படின்ற அடுத்த வார்த்தைகள், அந்த ஐஎம்க்கு அடுத்தது என்ன சொல்கிறோமோ அந்த வார்த்தைகளில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் அந்த ஐஎம் அப்படின்றத வந்து நம்ம முழுமையாக உணர்ந்திருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக உணர்ந்திருக்க மாட்டோம். அதனால தான் அந்த ஐஎம்ன்றது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி, அந்த இறை சக்தியை நீங்கள் முழுமையாக உணர்ந்துக்கிட்டீங்கனாலே மீதி அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐஎம் அப்படின்ற வார்த்தைக்கான பவர்ஃபுல் அந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை வந்து உணரணுன்னா இதை ஒரு டூலாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த மெடிடேஷனை நீங்கள் முழுமையாக செஞ்சுட்டு வாங்க. இது ஒரு நாள் 2 நாளில் உங்களால் அந்த இறை சக்தியை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை காண முடியாது. ஸோ தினமும் செஞ்சுட்டு வரணும். உங்களுக்கு எப்போ உங்களால் அந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அது வரைக்கும் நீங்கள் அந்த மெடிடேஷனை செஞ்சுட்டே வர கண்டிப்பாக உங்கள் மனம் வந்து தெளிவாகும். உங்கள் மனம் தெளிவானாலே உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் மிக சிறப்பான பலனை வந்து பெற முடியும். இதை நீங்கள் இந்த தியானத்தை வந்து தினமும் செஞ்சுட்டு வாங்க. ஒன்றுமே இல்லை, வெறும் ஐஎம்ன்றதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வரணும். அது முழு ஃபோக்கஸ்டோடு சொல்லணும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டோடு நீங்கள் சொல்லிகிட்டே வர கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.